இஸ்ரேல் ஈரான் போரால் தங்கத்தின் விலை அதிகரிப்பதாகவும் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை மிகவும் உயரும் எனவும் சென்னை தங்க மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறுவதை கேட்கலாம். பெரிய ஏற்றத்துடனும் இறக்கத்துடனும் தொடர்ந்து ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா விலையில் பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளில் இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கான போர் ஒரு பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்தி தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 9,250 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 74,000 ரூபாய். இந்த தங்கத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. வெள்ளி பார்த்தீங்கன்னா பெரிய எப்போவுமே இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு உச்சத்தை நோக்கி வெள்ளியினுடைய விலை ஒரு கிராம் 122 ரூபா. அப்படின்னா சாதாரண ஒரு கொலுசு ஒரு 100 கிராமில் எடுத்திங்கன்னு சொன்னால் ஒரு 12,000 15,000 ரூபா ஆகும் ஒரு சாதாரண கொலுசு. அது அந்த கொலுசு, இந்த சின்ன சின்ன மெட்டி, அரணாக்குடி, இந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடிய தண்டை, காப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சாதாரணமாக கிராம மக்கள், விவசாய மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வெள்ளியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. காரணம் என்னென்னா வெள்ளியினுடைய உபயோகம் உலகம் முழுவதும் பெருமளவில் ஏற்படுத்தியுள்ளது இந்த தொழில்துறை. அதாவது பெரிய ஏரோநாட்டிக்கல் மற்றும் விமான போக்குவரத்து, ராக்கெட் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ், இதில் எல்லாமே பெரிய அளவில் வெள்ளி பயன்பாடு பெரிய அளவில் இருக்குது. அதனால் வர்த்தக ரீதியாக, டொமஸ்டிக் ரீதியாக இல்லை, வர்த்தக ரீதியாக, தொழில் ரீதியாக பெரிய அளவில் வெள்ளியினுடைய தேவை அதிகரித்து வருவதால் வெள்ளியின் விலையும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான விலையில் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. எதிர்காலங்களும் கூட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடிய ஒரு முதலீடாக மாறும். இதுவரை தங்கம் மட்டுமே லாபகரமான ஒரு முதலீடாக இருந்ததை தாண்டி வெள்ளியும் இன்னும் வரும் காலங்களில் ஒரு பெரிய அளவில் முதலீடுகள் இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, எதிர்காலத்தில் தங்கத்துடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்கும். காரணம் என்ன? உலகத்துடைய பதட்டம், ஜியோ பொலிட்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு உலக அளவிய பொருளாதாரத்தில் பெரிய அளவில் ஒரு மாற்றம், இது போன்ற காரணங்கள் தொடர்ந்து தங்கம் விலை உயரும். இன்னும் வரும் காலங்களில் பெரிய விலை உயரை நோக்கி தங்கம் நிச்சயமாக இருக்கும் வரும் காலங்களில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை இந்த மாதிரியான விலை உயர்ந்து கொண்டே போனால் எப்படி அது கொள்முதல் செய்வது, எப்படி நம்மளுக்கு தேவையான தங்கத்தை வாங்குவது என்பது சாதாரண பாமர மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகிறது. இதற்கு ஒரே வழி பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் இணைந்து அதன் மூலமாக தங்களுடைய பணத்தை சிறிதாக சேமித்து நகைகள் வாங்குவதுதான் ஓரளவுக்கு நகைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும். மற்றபடி ஒரே நேரத்தில் போயிட்டு நம்ம 1 சவரன் 2 சவரன் வாங்குறதுன்றெல்லாம் வரும் காலங்களில் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் சாதாரண மக்களுக்கு. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிராம் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 கிராம் கோல்டுங்கிறதே சும்மா கோல்டுங்கிற ஒரு பேர் தான் தவிர அது கோல்டுக்கும் அந்த 1 கிராமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது முழுக்க மாற்று உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள். அதில் தங்கம் முலாம் பூசப்பட்டுள்ளது. தங்கம் முலாம் நல்ல அளவில் பெரிய அளவில் மிக விரைவாக செல்லக்கூடிய முடியாத அளவுக்கு தங்கத்துடைய முலாம் பூசப்பட்டுள்ளது. அதற்கு பேர் 1 கிராம் கோல்டுனாங்க. அதில் ஒரு கோல்டும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அதனால் அது நிறைய பேருடைய கொஷினாக, நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்குது. இந்த 1 கிராம் கோல்டு சொல்லலாம், நிச்சயமாக அதில் 1 கிராம் இருக்குது அப்படின்னா 1 கிராம் விட்டு 100 மில்லி கூட அதில் கோல்டு கிடையாது. வெறும் தங்கம் முலாம் பூசப்பட்டுள்ள ஒரு பொருள் தான். வரும் காலங்களில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். அது தொடர்ந்து வெள்ளியினுடைய பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சிறிதாக சேமித்து தங்கத்தை வாங்குவது சாதாரண மக்களுக்கு, இது ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்.